மூன்றுலகையும் இடிக்க வல்ல சக்தி கொண்ட தாரகாசுரன் என்னும் அசுரன் தேவலோகத்தையே அச்சுறுத்த ஆரம்பித்தான். அவனை யாராலும் வீழ்த்த முடியவில்லை, ஏனெனில் ஒரு வர பிரார்த்தனைப்படி சிவபெருமானின் மகன் மட்டுமே அவனை வீழ்த்த முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். பார்வதி தேவியும் தவம் செய்து இறைவனின் திருக்கருணையைப் பெற்று அவருடன் கலந்தார். அந்த சங்கமத்தின் போது ஏற்பட்ட தீவிர சக்தி ஒரே நேரத்தில் 6 வெவ்வேறு தீயங்களில் அனலை குடங்களில் விழுந்தது. இந்த 6 தீயங்களில் இருந்து 6 குழந்தைகள் பிறந்தன. இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள், அக்னித் தேவதைகள் பாசமாக வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களைக் கட்டியணைத்து ஒரே குழந்தையாக ஆக்கியபோது அந்த குழந்தைக்கு 6 தலைகளும் 6 கைகளும் இருந்தது. இதுவே ஆறுமுகன் எனப்படும் முருகன்.